நாஞ்சில் குழப்பம் சார், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த மாற்றம் நீங்க பார்த்திருப்பீங்க, அமைச்சருக்கு முன்னாடி அவங்க பேசின பேச்சு, இதுக்கு பிறகு இப்போ அவங்க பேசுற பேச்சு அப்படின்னு இந்த மாற்றம் பார்க்குறோம். சேலம் மணிகண்டன் சொல்றாரு, பதவி வெறி பிடித்து போனாங்க, இப்போ ஒரு வழி இல்லாமல் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வேற வழி இல்லாமல் அவங்களுடைய இப்போ வந்து நின்றுட்டு இருக்காங்க. இல்லை அவங்க முன்னாடி சொன்னதுலேருந்து நாங்கள் எப்பவுமே சொன்னோம், எடப்பாடி பழனிசாமி தான் என்னுடைய பொதுச் செயலாளர், பொதுக்குழு கூட்டணும் அப்படிங்கிறத என்னுடைய கோரிக்கை, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதான் சொல்றோம் அப்படிங்கிற ஒரே ஸ்டாண்டில் தான் அவங்க இருக்காங்களா, இல்லை மாறி இருக்காங்களா? அதாவது ஆரம்பத்திலே நாங்கள் சொன்னோம், ஒரு சேலம் மணிகண்டம் போன்றவர்கள்லாம் போராடிட்டு இருந்தாங்க, ஒற்றுமையாக இருந்தால் நம்ம இயக்கம் நல்லா இருக்கும், அந்த ஒற்றுமை தான் வேணும். இவர் சொன்னார் முதல்ல, இதெல்லாம் நடிகர்கள் உருவாக்கின கட்சி, நடிகைகள் வந்த கட்சின்னு சொல்லி உதாசீனமாக பேசினார். எங்கள் தலைவர்களை பேசுகிறதுக்கெல்லாம் இவருக்கு ஒன்றும் தகுதி கிடையாது, யார் சேலம் மணிகண்டன் போன்றவர்களுக்கெல்லாம். ஏன்னா இவரெல்லாம் ஆர்எஸ்எஸ்ல இருந்து பாஜகவில் இருந்து எங்கள் கட்சிக்கு பிழைக்க வந்தவர். எங்க தலைவர்களை பத்தி இவருக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. இல்ல இல்ல, புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மாவையும் பேசுறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது சார். அந்த தகுதிக்கு ஒரு தராதரம் வேணும். இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் பாஜக வந்துட்டு புரட்சி தலைவர் நடிகரா இருந்து கட்சி ஆரம்பிச்சாரு, தெரிஞ்சுதானே தெரிஞ்சுதானே நீங்க இந்த கட்சிக்குள்ள வந்தீங்க. இந்த கட்சிக்குள்ள நீ உள்ள வரும்போது அவர் நடிகர், அம்மா நடிகை எல்லாம் தெரிஞ்சது, நீ கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. அவர் இன்னொரு நடிகரை தேடி போயிட்டாரு, எஸ்பி வேலுமணிங்கிறது. நடிகரா இருந்து நாடாள பிறந்தவர் அவர், நல்லா புரிஞ்சிருங்க. அவரை நம்ம இதா பேசும்போது அதோட வைப்ரேஷன் வேற மாதிரி அப்புறம் தமிழ்நாடு முழுக்க கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிடும். அப்புறம் அம்மா சில இது பண்ணி பாடுற சார், அவங்களுக்கு வாரிசு கிடையாது, அவர் தொண்டர்களை தான் வாரிசா தேர்ந்தெடுத்தார். அவரோட உயிரில எழுதி வச்சிருக்கு, 80% கொண்ட தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் அதிமுக இயக்கம்னு. அந்த பதவி வெறி பிடிச்ச பழனிசாமியால தான் அது திருத்தப்பட்டது. நல்லா புரிஞ்சிருங்க. பதவி வெறி பிடிச்ச பழனிசாமி என்ன செஞ்சாரு, 10 பேர் முன்மொழியணும் 10 பேர் வழிமொழியணும்னு பொதுக்குழுவே மாற்றி உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழுக்குன்னு போனதுனாலதான் இன்னைக்கு எல்லாருக்குமே பதவி வெறி ஆசை வந்துருச்சு. உண்மையை சொல்ல போனா நீங்க பதவி வெறி வராம இருந்தது, வரக்கூடாது. திமுகவால நம்ம எப்படி தூக்கி வெளியில் அறியப்பட்டோமோ அந்த பொதுக்குழுவால நம்ம தேர்ந்தெடுக்க கூடாதுங்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி வெறி இருக்கு நீங்க சொல்றீங்க. இப்போ வேலுமணி, சிபி சண்முகமாக இருக்கட்டும், அவங்க இந்த அமைச்சர் விரிவாக்கத்துக்கு முன்னாடி பேசின அந்த கருத்துக்கள் விமர்சனம் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப காட்டமான கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க பேசக்கூடிய பேச்சு நம்ம பார்க்குறோம் சார். அது சார் இவர் சொல்லலையா, இரட்டை குழல் துப்பாக்கின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒத்த குழல் துப்பாக்கி வேணும்னு சொல்லலையா? இவருக்கும் அந்த ஆசை தானே இருந்தது, முதல்வரா வேணும்னு. 2019 பதவி வெறி பிடிச்சி கேட்கலையா, எனக்கு தான் முதல்வர் பதவி வேணும். விடிய அலைஞ்சது வேலுமணி, சிவி சண்முகம், இவங்க தானே அலைஞ்சாங்க. விடிய ஓபிஎஸ் வீட்டுக்கு காலையில் 4 மணி வரைக்கும் போய் முதல்வர் பதவி கேட்டாங்க. அப்புறம் ஒரு குழுவை போட்டாங்க. அப்போ பதவி வெறி யாருக்கு பிடிச்சிருந்தது? அடுத்தது சரி தோத்தாச்சு, எதிர்கட்சி தலைவர் நான் தான் இருப்பேன்னு சொல்லி பதவி வெறி யாருக்கு பிடிச்சிருந்தது? அந்த பதவி வெறி அப்பமா நம்ம தோத்துட்டோம், முதல்வர் பதவி கேட்டோம் தோத்துட்டோம். அடுத்தது கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், அவர் தான் பொதுச் செயலாளருடைய அந்தஸ்தில் இருக்கிறவர், அவர் எதிர்கட்சி தலைவர் ஆட்டுன்னு எண்ணம் வரலையே, அப்பவும் நான் தான் இருப்பேன்னாரு. சரி, அதுக்கும் விட்டோம். அடுத்தால திரும்பி என்ன பண்ணாரு, ஒற்றை தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு அடிமட்ட தொண்டரெல்லாம் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தாச்சு, ஒற்றை ஓட்டுல 2 பேரா. அப்பவும் ஒருத்தரை கலத்தி விட்டுக்கிட்டு பதவி வெறி ஆசைப்பட்டு அந்த பதவி வெறிக்கு வர முயற்சி பண்ணது யாரு? இப்படி எல்லாம் பண்ணி அதிமுக இன்று சீரழிகிறதுக்கு காரணம் 10 தோல்வி 11 தோல்விக்கும் இன்னைக்கு அடிபட்டு வந்திருக்கிறது பழனிசாமி தான் முக்கியம். வேலுமணி தரப்பு பண்ண தவறு இல்லைங்கிறீங்களா நீங்க? வேலுமணி சொன்னாரு, சிவி சண்முகம்லாம் இல்ல. அவங்க 2024 தோல்விக்கு போறவே 6 முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் செங்கோட்டையன் உட்பட பேசினாங்க, நம்ம ஒரு பரிசீலனை பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணாரு, செங்கோட்டை வெளியே சொன்னா அவரு துரோகி, அதுக்கு பிறகு அன்வர் ராஜ் சொன்னா அவரு துரோகி, இப்படி எல்லாரையும் துரோகின்னு வெளியில் அனுப்பிட்டாரு. இப்போ இவங்க 2026 தேர்தல் வரைக்கும் களம் நின்னாங்க, பாஜக கைக்குள்ள இருந்தாங்க. 2026 சார் ஒரு மேடையில ஒரு அதிமுகவுடைய ஒரு பொதுச் செயலாளர் அந்தஸ்தில் இருக்கிறவரை வச்சுக்கிட்டு ஒரு மோடி இரட்டை இன்ஜின் ஆட்சி சொல்ல, அதை விட கேவலம் வேற சார் வேணும்? அதை நம்ம தலைவர்கள் சொல்லுவாங்களா? நீங்க சொல்ற நடிகையா இருந்தாங்களா? புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா பக்கத்துல இருந்து மோடி நான் தான் இரட்டை இன்ஜின் ஆட்சி, மோடி ஹெலிகாப்டர் யாரதுக்குள்ள மோடி கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த தைரியம் அந்த திறன் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தா, அவங்களோட அமித்ஷாவோட பிடிக்குள்ள இருந்தாங்க, அது இவங்களும் இருந்தாங்க. இப்போ அமித்ஷா என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க, பாஜக விட்டுட்டாங்க. நீங்க தேராது, உங்களுக்குள்ள அடி போட்டு ஒரு முடிவு எடுத்து யாராவது ஒருத்தர் வாங்க, அது வரைக்கும் வரமாட்டாங்க. இப்ப அந்த சீன் தான் நடக்க வழியா, அதுக்கும் விஜய்க்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் விசாரிச்ச நிலைமையிலையும் அவங்க கட்சியை கைப்பற்ற தயாராயிட்டாங்க சார். பொதுச் செயலாளர் மாற்றணும்,
பொதுச் செயலாளர் எப்படி 10 பேர் முன்மொழியணுமோ 10 பேர் விஜய்க்கு வழிமொழியணுமோ அதுக்கும் சம்மந்தம் இல்ல பொதுக்குழு அப்படின்னா கூட்ட சொல்றாங்க. பிளவுபட்டு- ஒன் தேர்ட் அவங்கள்ட்ட மெஜாரிட்டி பர்சன்ட் இருக்காங்க. இன்னும் மிச்ச பேர் அவங்க கூப்பிடுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தாங்க பொதுச் செயலாளர் சொல்லுவாங்க. உங்களை வச்ச பொதுக்குழு கூட்ட சொல்லுவாங்க. உங்களை வச்ச உள்ள வருவாங்க. அதுக்கு பிறகு பொதுச் செயலாளர் மாத்துக்குங்கிறத கேட்கணுங்கிறது அவங்களுடைய குறிக்கோள். முதலமைச்சர் விஜய்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா அதிமுக பிளவுபட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். அப்போ ஒரு தரப்பு மட்டுமே அவர் சந்திக்கிறார் அப்படிங்கும் போது அந்த சந்தேகங்கள் அதிகமாகுது இல்லையா? 2024 2 தரப்பா இருந்த ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும். அப்போ ஒரு தரப்பா போய் அமித்ஷா மட்டும் எடப்பாடி வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு போனாரு. அது என்ன விதத்துல நியாயம்? அன்னைக்கு உங்களுக்காக தானே ஒரு பலாப்பழத்தை தூக்கி 2026 நின்னாரு. மோடி வரக்கூடாது நின்னவர் தானே எடப்பாடி பழனிசாமி. அப்ப ஐடிசி ஓட்டல உட்கார்ந்துருந்து உங்களுக்காக உழைச்சி 18% வாங்கி கொடுத்த அண்ணாமலையை தூக்கி வெளியே போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியை தேடி வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டாரா? அது எந்த விதத்துல நியாயம் நீங்க சொல்றீங்களோ அதுவும் இதுவும் சரியா? சரி.